இன்னைக்கு முக்கியமான ஒரு நாள் கிறிஸ்மஸ். நான் ரொம்ப நேரம் பேசல, சுருக்கமாக தான் சொல்ல போகிறேன். இந்த கிறிஸ்மஸ் பற்றி உங்கள் எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரியும் நினைக்கிறேன். சிறு பிள்ளைகளும் பெரியவங்களும் கலந்துருக்கிறதுனால உங்கள் எல்லாருக்கும் தேவையான ஒரு வசனத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். மத்தேயு சுவிசேஷத்தில் 1ஆம் அதிகாரத்துக்கு நேராக நாம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த கிறிஸ்மஸ் நாளில் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம். 1ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை 21ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 1:21. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களே ரட்சிப்பார் என்றார். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாக ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா? அங்க யாரோ பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த உள்ள இருந்து நீங்க என்னையா கவனிக்கணும். நான் அங்க இருந்து பிரசங்கம் பண்ண, நீங்க அங்க இருந்து பிரசங்கம் பண்ண, 2-3 பிரசங்கம் சபைக்குள் நல்லா இருக்காரு. ஏன் பிரசங்கத்தை மட்டும் கேள்விப்போம், கவனிக்கிறீங்களா? சோத்திரம். இந்த விடமாட்டான் போல தெரியுத, என்னடா ஒவ்வொரு ஆளுக்கும் நான் சொல்லிட்டே இருக்கணும் போல தெரியுத. இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை பற்றி நாம் அறிந்திருந்தாலும் இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட ஒரே ஒரு வார்த்தை 22, தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு ரொம்ப முக்கியமான ஒன்று. நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு ஏன் முக்கியம் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? ஏன் இயேசு கிறிஸ்து பிறப்பு ரொம்ப முக்கியமானது? சின்ன பிள்ளைங்க யாராவது சொல்றீங்களா? நாமளும் தான் உலகத்துல பிறந்திருக்கோம், இயேசு தான் பிறந்தாரு. நம்ம பிறப்பை விட இயேசு பிறப்பு ரொம்ப முக்கியமானது அப்படின்றதுக்கு என்ன காரணம்? பிள்ளைகள் யாராவது சொன்னா உங்களுக்கு கை தட்டுறோம். தெரியல. சண்டே ஸ்கூல்ல இயேசு பிறப்பு ஏன் முக்கியமானது? நம்மள மாதிரி தான் அவரு ஒரு பிறப்பு தானா? இது ஒண்ணு பாவங்களை நீக்கி போயிட்டாரு. அம்மா சொல்லி கொடுத்துட்டாங்க, ஒரு கை தட்டி எல்லாரும் பாராட்டிடுவோம். அது சரி, ஏதோ அவங்களால முடிஞ்ச கடமையை ஒன்று செய்யறாங்கல்ல, அது சந்தோஷம். ஆமா, எல்லாரும் நாம இந்த உலகத்துல பிறந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து பிறந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. நிறைய பேர் உலகத்துல பாட்டு பாடிட்டாங்க, ஏன் பிறந்தாயோ, தாய் பாடுறா, ஏன் பிறந்தாயோ மகனே ஏன் பிறந்தாயோ அப்படின்னு. நான் ஏன் பிறந்தேன்னு ஒருத்தர் சொல்ல. சிலருக்கு ஏன் பிறந்தேன்னே தெரியாத சூழ்நிலையில இருக்கு. ஆனா இயேசு கிறிஸ்து அப்படியெல்லாம் இல்லை. இயேசு கிறிஸ்து பிறந்ததுக்கான ஒரு நோக்கம் சொல்லப்பட்டிருக்கு. இயேசு சொல்லியிருக்கிறார், அவரும் சொல்லியிருக்கிறார். அவர் பிறக்க முன்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து எதற்காக பிறப்பார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது, எப்படி பிறப்பார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு சொல்லப்பட்டவைகள். பிள்ளைகள் எல்லாம் பார்த்து உங்களை நான் கேள்வி கேட்க விரும்புகிறேன். என்னை கூர்ந்து கவனிங்க. உங்கள்கிட்ட கேள்வி கேட்பேன். நாம் எங்கே பிறக்கணுன்றது நாம் முடிவு பண்ண முடியுமா? நீங்கள் விரும்பி தான் உங்கள் குடும்பத்தில் பிறந்தீங்களா? நீங்கள்லாம் இந்த வீட்டில் தான் பிறக்கணும்னு முடிவு பண்ணக்கூடிய வாய்ப்பு இருந்தால் நீங்கள் அந்த வீட்டில் பிறந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு வாய்ப்பு நினைச்சா உங்கள் வீட்டில் நீங்கள் பிறக்க விரும்புகிறீங்களா, வேற வீட்டில் பிறக்க விரும்புகிறீங்களா? நிறைய இந்த அப்பா அம்மாவே எனக்கு வேண்டாம் சாமி, நான் வேற வீட்லயே ஆள் பிறந்தேன். எழுத்த வீட்டு அக்கா, எழுத்த வீட்டு ஆண்டி நல்ல லட்டுலாம் வாங்கி கொடுக்காங்க, நான் எழுத்த வீட்லயே பிறந்துக்கிறேன் அடுத்த முறை பிறந்தா அப்படின்னு நிறைய பேருக்கு இன்னொரு வீட்டுல பிறக்க ஆசை. சில வீட்டுல அம்பானி வீட்டுல பிறந்த கூட நல்லா இருக்கும் போல தெரியுது அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்கீங்கல்ல. இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த வாய்ப்பு இருந்துச்சு, நமக்கு அந்த வாய்ப்பு இல்லை. கிதியோன், நீ எந்த வீட்டுல பிறக்க போற, நீயே செலக்ட் பண்ணிக்கோன்னு யாரும் சொல்லலை. அப்படிதான் நமக்கு யாருக்கும் சொல்லலை. ஆனா இயேசு கிறிஸ்துக்கு அந்த வாய்ப்பு இருந்துச்சு. அவர் எங்க வேணாலும் பிறக்கலாம், எந்த வீட்டினாலும் பிறக்கலாம், அவருக்கு அந்த வாய்ப்பு இருந்துச்சு. ஆனா அந்த இயேசு கிறிஸ்து அவர் தாழ்மையின் உருவமாக மாற்றுத் தொழுவத்துல அவர் ஒரு குடும்பத்தை தேர்ந்தெடுத்து, மரியாள் என்ற பெண்ணையும் யோசேப்பு என்ற ஆணையும் தேர்ந்தெடுத்து அந்த குடும்பத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் இயேசுவின் பிறப்பு முன்னறிவிக்கப்பட்ட ஒன்று. இது சொல்லப்பட்டபடி நடந்ததில்லை.
எங்கே பிறக்கணும்னு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டா நீங்க எங்க பிறப்பீங்க? சிலர்கள் லண்டன்ல பிறக்கணும்னு ஆசை, அமெரிக்காவில் பிறக்கணும்னு ஆசை. யார் வீட்டில் பிறக்கணும்னு நமக்கு செலக்ட் பண்ண உரிமை இல்லை, எந்த ஊர்ல பிறக்கணும்னு நமக்கு உரிமை இல்லை, அந்த வாய்ப்பு கொடுக்கப்படலை. ஏதோ நம்ம பிறந்திருக்கோம் அப்படிதான். ஆனா இயேசு அப்படி இல்லை. எங்க பிறக்கணும்னு அவருக்கு வாய்ப்பு உண்டு, யார் குடும்பத்துல பிறக்கணும்னு வாய்ப்பு இருக்கு. இது எல்லாமே வாய்ப்புள்ள இருக்கிறது. ஆனா இயேசு கிறிஸ்து இந்த வாய்ப்புகளில் அவர் தெரிந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி இருக்கிறார். ஆமென். நல்லா கவனிச்சீங்கன்னா இவைகளெல்லாம் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது பைபிள்ல. இயேசு எங்கே பிறப்பார் என்றும் அவர் எங்கே யார் வீட்டில் பிறப்பார் என்றும் எழுதப்பட்டவைகள் தான் நடந்திருக்குது, முன்குறிக்கப்பட்டிருக்கு. பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடி, இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடியே தீர்க்கதரிசிகள் இயேசு இப்படி பிறப்பார் என்று சொல்லி வைத்திருந்தார்கள். சொன்னபடி இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்பதை பார்க்கிறோம். நல்லா கவனிச்சீங்கன்னா இயேசு கிறிஸ்து எங்க பிறந்தார்? யாரா சொல்றீங்களா? பெரியவங்க சொல்லாதீங்க, பிள்ளைகள் மட்டும் சொல்லட்டும். இயேசு எங்க பிறந்தார்? எந்த ஊர்ல? மாட்டுத்தாவணி இல்லையா? மாட்டுத்தாவணி இல்லடா, மாட்டு தொழுவம் தான். அது எந்த ஊரு? பெத்லகேம். சரிதானா? கை தட்டிடுங்க, நல்லா சொல்லிட்டாங்க. இயேசு கிறிஸ்து மாட்டுத்தாவணியில பிறந்தான்னு இருக்கான் ஒருத்தர். மாட்டுத்தாவணி இல்லடா, மாட்டு தொழுவத்துல பெத்லகேம்ல தான் பிறந்தார். நல்லா கவனிங்க. நீங்க எங்க பிறப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது, நம்ம யாருக்குமே நம்ம எங்க பிறப்போன்னு தெரியும். ஆனா இயேசு கிறிஸ்து எங்க பிறப்பாருன்னு மீகா அப்படின்னு ஒரு தீர்க்கதரிசி 5ஆம் அதிகாரத்துல சொல்லி வச்சிருக்கிறார். எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, இஸ்ரவேல் ஆளு ராஜா உன்னிடத்திலிருந்து என்னிடத்தில் புறப்பட்டு வருவார்னு. அப்ப இயேசு பெத்லகேம்ல பிறப்பார்னு அவர் பிறக்கிறதுக்கு ஒரு 600-700 ஆண்டுகளுக்கு முன்னாடி தீர்க்கதரிசி சொல்லி வச்சிருந்தார். சொன்னபடியாகவே பெத்லகேம்ல பிறந்தார். ஆனா இவங்க இருந்த இடம் நாசரேத்து. ஆனா பெத்லகேமுக்கு பாருங்க, கரெக்டா இயேசு பிறக்கிற நேரம் பார்த்து பெத்லகேமுக்கு போயிட்டாங்க. நல்லா பண்ணிக்கிறீங்களா? ஆமா, கொஞ்சம் முந்திருந்தா கூட, 1 மாசம் 2 மாசம் முந்திருந்தா கூட இயேசு எங்கதான் பிறந்திருப்பாரு? நாசரேத்துல பிறந்திருப்பாரு. அவங்க ஊர் அது, அங்கதான் இருந்தாங்க. யோசேப்பின் ஊர் நாசரேத்து. ஆனா பாருங்க, ஆண்டவர் தீர்க்கதரிசனமா சொன்னதுனால சரியா அந்த பிறக்கிற நேரத்துல இயேசு அப்பாவுடைய அம்மாவும் அப்பாவும் எங்க போயிட்டாங்க? பெத்லகேமுக்கு போயிட்டாங்க. அங்க இயேசு பிறந்தார். அப்படின்னா தீர்க்கதரிசனம் என்ன செய்து நடந்தது. அப்புறமா இயேசு பிறந்துட்டாரு. ஸ்தோத்திரம். எகிப்திலிருந்து என் குமாரனை வரவழைப்பேன்னு ஓசியா 11:1 ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கு. என் குமாரனை எகிப்திலிருந்து வரவழைப்பேன். அப்ப இயேசு எகிப்துக்கு போகணும்ல, அதுவும் நடந்துச்சு. ஏன்னா ஏரோது சின்ன பிள்ளைகளெல்லாம் கொலை பண்ணா, இயேசுவை கொலை பண்ண திட்டமிட்டான். அதனால தூதன் மூலமாக முன்னறிவிக்கப்பட்டு இயேசுவின் பெற்றோர் இயேசுவை அழைத்து கொண்டு எகிப்துக்கு போய்விட்டார்கள். அல்லேலூயா. வரவழைப்பேன்னு சொன்னார்ல. இப்போ ஏரோது இயேசுவை கொலை செய்ய திட்டமிட்டவன் மரித்து போனான். அதனால மறுபடியும் தூதனாலே சொல்லப்பட்டு அவர்கள் மறுபடியும் இஸ்ரவேல் தேசத்துக்கு அவர்கள் வந்தார்கள். நாசரேத்தில் இருந்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் தீர்க்க தரிசனம், ஆண்டவர் சொன்ன வார்த்தை அப்படியே என்ன செய்து நடக்கிறது. எல்லாரும் கவனிச்சுக்கணும். ஆண்டவர் ஒண்ணு சொல்லிட்டாருன்னா அது அப்படியே நடக்கும். ஆமென். அப்படியே நடக்கும். அதுல ஒரு வார்த்தை கூட என்ன செய்யாது, மாறாது. பாருங்க, இன்னொரு தீர்க்க தரிசனம், இயேசு கிறிஸ்து ஒரு கன்னியின் வயிற்றில் பிறப்பார் அப்படின்னு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருந்தது. அதன்படியே இயேசு கன்னியின் வயிற்றிலே பிறந்தார். ஏசாயா 7:14 சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் மத்தேயு 1:23 அது நடக்கிறது. இன்னொன்னு, இயேசு கிறிஸ்து தாவீதின் வம்சத்துல தான் பிறப்பாருன்னு தீர்க்க தரிசனம் இருந்துச்சு. நல்லா கவனிங்க. ஏதோ ஒரு இடத்துல பிறப்பார், யாருக்கும் பிறப்பார் இல்ல, தாவீதின் வம்சத்தில் இயேசு பிறப்பார்னு சொல்லியிருந்தாங்க. எரேமியா 23:5 அதே மாதிரி தாவீதின் வம்சத்தை சார்ந்த மரியா யோசேப்பு குடும்பத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்தார். அப்புறம் என்ன கோத்திரத்துல பிறப்பாருன்னு சொல்லி இருந்துச்சு. யூதா கோத்திரத்தில் பிறப்பாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. 49ஆம் அதிகாரம் ஆதியாகமம் புத்தகத்தில் 8ஆம் அதிகாரம் முதல் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே இயேசு கிறிஸ்து லூக்கா 3:32 யூதா கோத்திரத்துல இயேசு கிறிஸ்து பிறந்தார். எத்தனை பேர் என்ன கவனிக்கிறீங்க? நான் பேர் என்ன பேரு? சைமன் தானே. நீ பேசிக்கிட்டே இருக்கிற, நான் உன்னை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறேன். இயேசு எந்த கோத்திரத்துல பிறந்தாருன்னு சொன்னப்பா?
என்னப்பா சொன்ன? கோத்திரமாவது ஆத்திரமாவது அப்படி சொல்லலையோ? சரி, நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து பற்றி சொன்ன எல்லாம் அப்படியே நடந்தது. அதனால இயேசு கிறிஸ்துவை பற்றியும் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை இன்னும் நிறைய நடக்க வேண்டியது இருக்கு. அதெல்லாம் இன்னும் என்ன செய்யும்? நடக்கும். இந்த உலகம் எப்படி முடிவடையும் என்றும், நம்முடைய எதிர்காலம் எப்படி என்றும், இந்த உலகத்தின் எதிர்காலம் எப்படி என்றும், கடைசி நாட்களில் என்ன நடக்கும் என்றும் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. பைபிளில் சொல்லப்பட உலக அழிவு பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் எப்படி அழியும் என்று பைபிள் எழுதப்பட்டிருக்கு. இவைகளில் எப்படி ஆகிலும் சொன்னபடியே என்ன செய்யும்? நடக்கும். உங்களுக்கான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் சொன்னார்னா அந்த ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் தருவார். இயேசு சொன்னால் அது கட்டாயம் நடக்கும். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கண்களை மூடி. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அன்புள்ள பிதாவே, இந்த வேளைக்காக நன்றி. இந்த கிறிஸ்துமஸ் நாளில் சிறு பிள்ளைகளுக்கான நிகழ்ச்சியை ஆசீர்வதிக்கிறேன். உங்களுடைய பிள்ளைகளுக்கு உண்மை பற்றிய வார்த்தைகளை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய வசனத்தை விசுவாசிக்கவும், நல்ல நேர்மையான வாழ்க்கை வாழவும், பெற்றோருக்கு கீழ்ப்படியவும், ஒழுக்கமான பிள்ளைகளாய் காணப்படவும், நல்ல படித்து வாழ்வில் முன்னேறவும் இந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஞானம் கொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உங்க வசனம் நிறைவேறட்டும். கடைசி காலத்தின் அழிவுக்கு இந்த பிள்ளைகளெல்லாம் தப்புவியும். நீர் கொடுக்கிற பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பையும் உடைய பிள்ளைகள் பெற்றுக் கொள்ளட்டும். இந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். முழு வேத வசனங்களையும் சத்தியங்களையும் நாங்கள் இந்த நாளில் போது கேளாவிட்டாலும் ஆண்டவர், இந்த பிள்ளைகள் மேல் உம்முடைய கிருபை இருக்கட்டும். ஆண்டவர், கிறிஸ்துமஸினுடைய நோக்கம், உமது பிறப்பின் நோக்கம் இந்த பிள்ளைகள் வாழ்வில் நடக்கட்டும். இயேசுவே, நன்றி சொல்லுகிறோம். இந்த சண்டே ஸ்கூல் பிள்ளைகள், சண்டே ஸ்கூல் ஆசிரியர்கள் அத்தனை பேரையும் அவருடைய முயற்சிகளையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.